அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 458க்கு நம்ம வந்து ஆல் போர்டில் 6, 8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதில் 8 வந்து சி போர்டில் நம்ம ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. சரிங்களா? இன்னிலேருந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண நண்பர்கள் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு 2 மணிக்கு மேலே கணிப்புகளுக்கு நம்ம தொடர்பு கொண்டால் நம்ம கணிப்புகள் ஓரளவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? இன்றைக்கி ஒரு கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த 458 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 458னா 465 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 465 அப்படிங்கும்போது 465. ஸோ இந்த 465 அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 4க்கு வந்து 3 வருது, 5க்கு வந்து 0 வருது, 6க்கு 4, 7க்கு 5, 8க்கு 6. ஸோ 386 அப்படிங்கிறது நம்ம இது மூலியமாக கிடைக்கிது. 386 கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 386 தான். அடுத்தது இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஸோ நம்ம எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 758 அப்படிங்கிறது கிடைக்கிது. 758 அப்படிங்கும்போது 7க்கு 8 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 5. ஸோ 4க்கு வந்து 5 அப்படிங்கும்போது 502 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 502 கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 458க்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 272 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய 3 எண்கள் என்னென்னா இது தான். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 386 கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 502 கிடைக்கிது. அதே மாதிரி வந்து 272 கிடைக்கிது. ஸோ இந்த 3 தான் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எண்கள். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பவரில் தான் நம்ம மோஸ்ட்லி இப்போ கணிப்புகள் வருது. சரி, இப்போ பவரில் அப்படிங்கும்போது நம்ம வந்து நேற்று இது பொதுவாகவே இப்போ வந்து 740 இந்த 740 அப்படிங்கும்போது 740 458. ஓகே, இந்த 458 அப்படின்னா பொதுவாகவே இந்த 458 அப்படி சொல்லிட்டு காமனாக பவர் எடுத்தோம்னா என்ன மாதிரி பவரில் வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கிடைத்த எண்கள் எப்படின்னா நம்ம வந்து 386, 502, 272 இது வந்து நம்ம பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் பார்க்குறோம். ஓகேவா? 386, 502, 272 இது வந்து பாக்ஸ் ஆர் டைரக்ட். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கடைசியாக நம்மளுக்கு இந்த சார்ட் ரிசல்ட்டில் இது போன வாரம் இந்த சார்ட்டில் என்ன ரிசல்ட் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன வாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து 475 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. 475. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 458. சாரி, நேற்று பார்த்தீங்கன்னா 475. அதாவது 475 போன தடவை ரிசல்ட் வந்திருக்கு. 424க்கு 475னா அப்போ இப்போ வந்து நம்ம என்ன கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 458க்கு அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக வந்து நம்மளுக்கு இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 424க்கு 475 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணக்கில் வந்திருக்கு. ஸோ இப்போ 458 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 2, 5க்கு வந்து 8, 7க்கு 2னா 8க்கு வந்து 3. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 283 அப்படிங்கிறது கிடைக்கிது. சரி, இப்போ வந்து நம்ம இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து 386, அதே மாதிரி வந்து 283, அடுத்தது பார்த்திங்கன்னா 502, 272 இது தான் நம்ம வந்து பாக்ஸர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் பார்க்கலாம். அதாவது பவர் நம்பரை சேர்த்து தான் நம்ம கணிப்பில் எடுத்துருக்கோம். சரியா? சரி நண்பர்களே, இப்போ பொதுவாகவே இதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டு காமனாகவே வந்து 4க்கு வந்து 8 பவரில் ஜஸ்ட்டு பார்ப்போம். பவரில் வந்து 4க்கு காமனாகவே 8 பவர், 4க்கு வந்து 8. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 8 பவர், 9 பவர். அதே மாதிரி 8க்கு வந்து 4 பவர். ஸோ 894. இது வந்து பவரில் ஜஸ்ட்டு காமனாக பவரில் பார்க்குறோம். பவர் வீடியோ வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து போடக்கூடிய வீடியோவில் பவர் வீடியோ தனியாக மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். பொதுவாக 4க்கு வந்து 8 பவர், 5க்கு வந்து 8ம் 9ம் பவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8க்கு வந்து 4 பவர். ஜஸ்ட்டு காமனாக மிரர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 894 வருது. சப்போஸ் பவர் நம்பரில் கணிப்பில் நம்ம பார்க்கும்போது 894
நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்க போது ட்ரை பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 894 அப்படிங்கிறது 4க்கு 8, 5க்கு 9, 8க்கு 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது கணிப்பில். சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் ஆல் போலில் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆல் போலில் நம்மளுக்கு வந்து 2, 8 ஆல் போலில் நம்மளுக்கு ஒரு கணிப்பாக வருது. சரியா? சரி, ஓகே. இப்போ ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்படி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அப்படின்னா ஏபியில் வந்து 30, 31, 48, ஓகேவா? அதே மாதிரி பிசி வந்து 86, 02, 72, 83. இது வந்து ஏபி. பிசி தனியாக கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 32, 49, 22. இது வந்து ஏசி. ஓகேவா? பொதுவாகவே இந்த தனலட்சுமி காரண்யா ப்ளஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பொதுவாகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு வரக்கூடிய இந்த ரிசல்ட்லேயும் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி கூட எதிர்பார்க்கலாம். இந்த 458க்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எதிர்பார்க்கலாம். சொல்லப்போனால் 3 வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வராமல் இருக்குது. அதை அந்த கணக்குப்படி நம்ம வருது. 386 இதில் வருது. 4க்கு 5, 5க்கு 8, 0க்கு 8, 8க்கு 3, சாரி 8க்கு 6. ஸோ 5க்கு 0, 5க்கு 0னா 8க்கு வந்து 6 அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பவரில் இருக்குது. ஸோ 386 அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் நம்பரில் வரும்போது கெஸ்ஸிங்கில் இதில் வருது. அதாவது 4க்கு வந்து -3. ஏன்னா 3 வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் நம்பரில் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு அந்த மாதிரி பெண்டிங்கில் 3 பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த 3 வந்து ஒரு வேளை இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 7க்கு 4, 4க்கு 3 அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இதில் பி போட பொறுத்தவரைக்கும் 3, 4, 5 வரிசையாக ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கிறனால டேரெக்டாக இன்றைக்கி கண்டிப்பாக பவரில் 5க்கு 8ஆக வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5க்கு 5, 5க்கு 5, 5க்கு 0. 5க்கு 0னா 0க்கு 8. 0க்கு 8 அப்படிங்கும்போது 0க்கு 8னா 8க்கு வந்து 6ல் தான் வந்து முடியணும். ஸோ இதுதான் நம்மளுடைய கணிப்புகளில் இருக்கக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி மறக்காமல் இந்த தகவல் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு 2 மணிக்கு மேலே தினசரி மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இன்னையிலேருந்து இந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் 2 மணிக்கு மேலே நம்மளோட தொடர்பு எண்கள் அதில் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். சரிங்களா? மற்றபடி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்னையிலேருந்து நம்ம யூடியூப்லேயே கொடுத்துருவோம். அதனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம எதுவும் கிடையாது. இது இல்லாமல் டேரெக்டாகவே நம்மளை யூடியூப்பில் கொடுத்தோம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 4D மற்றும் சி போர்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 மணிக்கு மேலே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். அதனால் மற்ற நண்பர்கள் யாரும் இனிமேல் தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.